friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் ப்ரௌனி. அதாவது இந்த ப்ரௌனி வந்து ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனி கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 8 inch பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் அந்த மாதிரி எதுவுமே நான் க்ரீஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அடியில் மட்டும் பட்டர் பேப்பர் போடாமல் சைடுலேயும் பட்டர் பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் டீமோல்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் அவசரப்பட்டு சும்மா அடியில் மட்டும் போட்டுட்டு டீமோல்ட் பண்ணும்போது எடுக்க முடியாமல் போச்சுன்னா ப்ரௌனி வந்து கிராக் ஆகி அப்படியே உடஞ்சிரும். அப்படி எப்படி சொல்கிறது, விறுவிறுவாக விட்டு பீஸ் வந்து கரெக்டாக போட முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து ப்ரௌனிக்கு இந்த மாதிரி சைடுலேயும் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி தூக்குற அளவுக்காவது நீங்கள் வந்து இந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கணும். ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுற பேனோட டின்னு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. சும்மா வளைவாக ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ நம்ம பீஸ் கட் பண்ணும்போது நிறைய வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜு உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இந்த சுடுதண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் ஒரு பவுல் வைக்கிறேன். இந்த பவுலும் இந்த தண்ணியும் வந்து டச் ஆகக்கூடாது. ஆனால் அதே மாதிரி இதில் இருக்க ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த ஆவியில் தான் இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து மெல்ட் ஆகணும். கூடவே நான் டார்க் சாக்லேட் வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் டார்க் சாக்லேட் கிராம்ஸில் உங்களுக்கு கணக்கு பண்ண வரலைன்னா கரெக்டாக 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் ப்ளஸ் அரை கப், அதாவது சின்ன சின்னதாக சாக்லேட்டை நறுக்கி அதை வந்து 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதுவும் 1.5 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இது மோடு பிராண்டு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1/2 கிலோ, அதாவது 500 கிராமு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 135 ரூபா. இது வந்து பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய சாக்லேட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, பிசு பிசுன்னு இருக்கும் அந்த சாக்லேட்டு. ஓவர் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், அது சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இதிலே வேறு பிராண்டும் இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே அன்சால்டு பட்ரு, அது வந்து 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அன்சால்டு பட்ரு வந்து 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 60 கிராம் அளவு எடுத்திருக்கேன் கரெக்டாக. அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த பட்ரு வந்து நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பெட்டர் ரிசல்ட் வரும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட்டை வந்து நீங்கள் கிண்டாமலே விட்டுட்டிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக அங்கங்கே தென்படும். அதனால் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாமல் அப்படி ஃப்ரீஸ் ஆகி கட்டி கட்டியாக வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. நார்மல் ப்ரௌனிக்கு வந்து நம்ம வந்து 100 கிராம் அளவு பட்டர் சேர்ப்போம். ஆனால் இந்த ப்ரௌனிக்கு வந்து 60 கிராம் தான் சேர்க்குறோம். ரீசன் என்னென்னா, நம்மளுடைய ப்ரௌனிக்கு வந்து நம்ம வந்து கர்டு யூஸ் பண்ணுவோம், அதாவது தயிர் யூஸ் பண்ணுவோம்ல, அதிலே வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பட்டர் வந்து கம்மியாக சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத்தாக நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். இல்லை ஃபுல்லாக ஆறணுமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா இதை ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், அதாவது ஒயிட் சுகர். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடி பண்ண சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 75 கிராம் எடுத்துக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இருக்குல்ல, அந்த நாட்டு சக்கரை வந்து 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் அதே அளவு எடுத்துக்கோங்க. கூடவே தயிர் வந்து 250 ml கப்பில் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க, அதாவது 180 ml அளவு எடுத்துக்கோங்க. இந்த தயிர் வந்து முதல் நாள் நைட்டு வந்து உரம் ஊற்றி வச்சு மறுநாள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிரை வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம். புளிச்ச தயிரை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தயிர் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக வராது. வீட்டில் வச்ச தயிரை யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் வந்து கரெக்டாக நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு, அதாவது இந்த தயிர் கூட சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. பீட்ரு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நான் வந்து ஒயிட் சுகரே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இதே அளவு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வந்து சேர்த்து செய்யலாம். ஆனால் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணணும், அதாவது நாட்டு சக்கரை. அதாவது ஒரிஜினல் ப்ரௌனியில் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு. சக்கரை கரைஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட்டு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அந்த சாக்லேட் வந்து, ஏன்னா நம்ம பட்டர் வந்து கம்மியாக தானே சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். சேர்த்துட்டு இதையும் வந்து கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக கலந்துக்கோங்க, ஏன்னா தயிர் சேர்த்தது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் தெரிக்கும் கையில், அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்காமல், ரொம்ப வந்து கெட்டியாகாது, ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கும் இந்த பேட்ரு. ஓரமாக வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையான பவுலில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அதாவது 120 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதே அளவு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு சில ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் பயப்படுறீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கலான்னு. இது வந்து அமேசானோட அக்கௌண்ட்டு, அதனால் அது வந்து செக்யூராக தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துருந்தா எல்ஃபின் ப்ரீ பேக்கிங்னு வந்தால் மட்டும்தான் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு லிங்க் வந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் வந்து சலித்து எடுத்துக்கலாம். எக்கு ப்ரௌனியில் வந்து நம்ம பேட்டரில் வந்து இந்த மாவை வந்து சலிக்க மாட்டோம், ஏன்னா டைரெக்டாக அது கோகோ பவுட்ரும் மைதா மட்டும்தான் டைரெக்டாக போட்டுருவோம். ஆனால் இதில் வந்து பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, கோகோ பவுட்ரு எல்லாமே யூஸ் பண்ணுறனால ஒரு டைம் வந்து சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேட்ரு வந்து கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிடும். அப்போ கெட்டி ஆகும்போது கிண்ட வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் போய் அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஈவனாக கலக்குமான்னு தெரியாதுல்ல. அந்த ஒரு ரீசன்னால் வந்து 2 டைம் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து டைரெக்டாக இந்த ஃப்ளாரெல்லாம் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சேர்க்காமல், அதாவது அந்த சல்லடையில் வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ளாரை வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நிறைய பேர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படி போட்டு திருப்பி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஈவனாக எல்லாமே வந்து சேர்ந்துடும், கட்டிப்படாது. இப்படி வந்து நீங்கள் கிண்டுறும் போது ஈவனாக மிக்ஸ் ஆகும் எல்லாமே. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சா? சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் டைப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
சில நேரங்களில் வந்து ஐயோ அங்கே கட்டியாக இருக்குது இங்கே கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீட்டரை வந்து பீட்டர் ஆன் பண்ணி பீட் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சர்க்கிள்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேட்ரி எப்படி இருக்கணும்னா இப்படி எடுத்து ஊற்றும் போது அந்த அச்சு தெரியணும். ஆனால் கீழே வந்து கீழே வந்து பரவுனதுக்கப்புறம் அந்த அச்சு தெரியாமல் ஈவனாக வந்து ஃப்ளாட் ஆகிடணும். பாருங்கள், இப்போ விழுகும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி விழுகுது. இப்போ பாருங்கள் இப்படி விழுகுதா. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இலகி வந்து அது ஃப்ளாட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருந்தால் தான் ப்ரௌனி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து ஒவ்வொரு பீஸும் கரெக்டான ஹைட்டில் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்று வந்து கட்டையாக இருக்கும், ஒன்று வந்து ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆல்ரெடி ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ ஓடிஜியில் சென்டரில் வச்சிடலாம். கரெக்டாக வந்து 30 நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரிக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ரௌனி வந்து நல்லா பேக்காகி கிடச்சிருக்கு. எனக்கு இது வேகிறதுக்கு வந்து 35 நிமிஷம் ஆணுச்சு. இப்போ வந்து இதை நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம ப்ரௌனி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இந்த மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஓவர் சாஃப்டாக இருக்கும். அதனால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரௌனி எப்படி இருந்துச்சுன்னு பேக் பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாமல் எனக்கு ப்ரௌனி வேணும்னா அதுவும் இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் வெறும் நார்மலாக இதே மெத்தடில் தான். ஆனால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இது வந்து அந்த அளவுக்கு வந்து உடையாது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. இதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாமல் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரௌனி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள். ப்ரௌனி வந்து எக்கு ப்ரௌனி மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. எக்கு ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டும் வந்து இதோட தனித்தன்மையில் இருக்கும். அதனால வந்து கஸ்டமர் வந்து எக்கு ப்ரௌனி கேட்குறாங்க, எக்லெஸ் ப்ரௌனி கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சாக்லேட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குறை வந்து தெரியாது. பேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரௌனி வந்து கரெக்டாக எனக்கு 630 கிராம் அளவு இருந்துச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது. நீங்கள் பேக் பண்ணுற ப்ரௌனி எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு 1/4 kgக்கு நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுகள்லேருந்து பாதியாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமாக தகவல் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து 10K ரீச் பண்ணிடுச்சு. இது எல்லாமே உங்களால் தான். ரொம்பவே நன்றி எல்லாருக்குமே. உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. எல்லாருக்குமே நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.